ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரண்ட்டாக பிக் பாஸில் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, யார் யாரை வந்து ஜெயிலுக்கு தள்ளுறது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி ஒன்று நடந்துச்சு. அந்த ஜெயிலுக்கு தள்ளுறதுல வந்து ஒரு 8 பேர் பக்கம் உள்ளே இருந்தாங்க. அதில் வந்துட்டு நம்ம கானா வினோத் அண்ணா ஒரு சில செயல்கள் பண்ணியிருப்பார். அந்த விஷயத்த நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு அது பண்ணது கரெக்டாக தப்பான்னு சொல்லி மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இல்ல எனக்கு வேண்டாம் அண்ணா. நான் அப்புறம் சாப்பிடுறேன். என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு வேண்டாம் அண்ணா, விட்டுருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் கானா வினோத் அண்ணா வந்து இந்த விஷயம் பண்ணதுக்கு நீங்கள் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பிக் பாஸ் வியூவர்ஸ் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து அவர் பண்ணது கரெக்டாக தப்பான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அன்பு தராங்களா, நம்ம டபுளா அன்பு திருப்பி தருவோம். நமக்கு வெறுப்பு தராங்களா, நம்ம அன்பையே திருப்பி தருவோம். நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் அது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து தனக்குத்தானே ஓட்டு போட்டுக்காம மற்ற பெண்களை வந்து ஓட்டு போட்டு அந்த ஜெயிலை விட்டு வெளியில அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நான் ஒரு ஓட்டு வியானா போடுறேன், இன்னொன்னு நான் என்னையே சொல்லிக்கிறேன். ஓட்டு எனக்கு போட்டுக்கிறேன் அண்ட் நான் திவ்யா சொல்றேன். ஒரு ஓட்டு வந்து ரம்யாக்கும், இன்னொரு ஓட்டு வந்து வியானாக்கும். தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூண்ணா. குட் பிளே. Hey, I've seen this one. This is a classic. தனக்குத்தானே ஓட்டு போட்டுக்கிறது தான் ஒவ்வொரு தலைவனோட வழக்கம். என்னோட ஓட்டை எனக்கே போட்டுக்கிறேன். என் ஓட்டை யாருக்கு போடுறது? எனக்கே போட்டுக்கிறேன். என் ஓட்டு எனக்கே போட்டுக்கிறேன். என் ஓட்டு எலிசபெத். என் ஓட்டு எனக்கே. எலிசபெத்துக்கு தான் என் ஓட்டு. எனக்கு ஆச்சரியமாட்ட தக்க விதிப்படி என் ஓட்டை யாருக்கு போடுறதுன்னு தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இருக்கு. இந்த நல்ல விஷயத்துக்காக அவர் ரொம்ப ரொம்ப பாராட்டணும். இவர் டைட்டில் வின்னராக அடிப்பாரான்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி யாரும் இப்போ நான் வந்து உள்ளே இருந்தேன்னா எனக்கு நான் ஓட்டு போட்டு நான் வெளியில் போகணும், ஜெயிலை விட்டு வெளில போகணும், நான் டாஸ்க் பண்ணணும்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் டாஸ்க் எல்லாமே கரெக்டாக பண்ணுறாரு. எல்லாமே காமெடியாக இருக்கட்டும், டாஸ்காக இருக்கட்டும், எல்லாமே ஆன் தி ஸ்பாட்டில் டக்கு டக்குன்னு பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துலையும் அவர்கிட்ட நிறைய ஹியூமனிட்டி இருக்குது. ஸோ இந்த ஹியூமனிட்டிக்காகவே வினோத் அண்ணா ஃபேன்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வினோத்னு சொல்லி கமெண்ட்டில் ஃபயர் விட்டுட்டு போங்க அண்ணனுக்காக. ஓகேவா? இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டு, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு, வழக்கம் போல் எல்லா யூடியூபரும் சொல்கிறது தான் பண்ணிட்டு போயிருங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். என்னோடய சப்போர்ட்டும் முடிஞ்சளவு உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். ஸோ போக நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து யாரை பற்றி வீடியோஸ் போடலான்னு சொல்லி மறக்காமல் சொல்லிட்டு போங்க. பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.